ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது அந்த அளவுக்கு. அதாவது ஊற வைக்கிறதுக்கு தான் ஒரு 10 நிமிஷம் ஆகும். செய்கிறதுக்குலாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து அவலில் தான் நான் செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா அவல்லையே 2 டைப்பான அவல் இருக்குது. ஒன்று வந்து இந்த பாருங்கள், இது வந்து சிகப்பு கலர் அவல்னு சொல்லுவாங்க. ஒன்று வெள்ளை கலர் அவல். இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஊற வைக்கிறதுக்கான டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். இது வந்து ரெட் கலரில் இருக்கும், இது வந்து ஒயிட் கலர். இது ரொம்ப தின்னாக இருக்கும். டக்குன்னு வந்து நமக்கு ஊற வச்சா டக்குன்னு ஊறிடும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து ரெட் கலர் எடுக்கலை, ஒயிட் கலரில் பண்ணுறேன். ஆனால் ரெட் கலர் போடுங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். என்ன கொஞ்சம் ஊற வச்சா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் இந்த ஒயிட் கலர் அவலில் மெஷரிங் கப்புக்கு 1 கப் அவல் எடுத்துருந்தேன். 1 கப் அவல் எடுத்து 2 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு அரை கப்பு வாட்டர் ஊற்றி நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால் நான் இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து நமக்கு ஊறி வந்துச்சு. கரெக்டாக நீங்கள் வந்து 1 கப் அவலுக்கு அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்கேஸ் கொஞ்சம் கூட ஊற்றினாலும் தப்பு இல்லை. நீங்கள் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்து கொஞ்சம் நல்லா கையில் வந்து நான் மசிஞ்சிச்சுன்னா நல்லா பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து தண்ணியே இல்லை, அதனால் நான் வந்து பிழிய வேண்டியதில்லை. தண்ணி கூட இருக்குன்னு கவலைப்படாதீங்க, கூட ஊற்றிட்டாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறேன். இப்போ நம்ம அந்த அவல் கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருந்தேன். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்ன பீஸ் இஞ்சியை, குட்டி பீஸ் தான், அது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூனுக்கு டீஸ்பூனுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வந்து நமக்கு சால்ட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. கடைசியாக 2 ஸ்பூன் தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன். வாசத்துக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை தலையை அது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. போட்டு நல்லா வந்து வடை மாவு பசையும்ல அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டில் நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உப்பு காரம் மட்டும் நீங்கள் டேஸ்ட்டுக்கு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் வந்து நம்ம எண்ணெயை வச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிச்சு. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டி வட்ட வட்டமாக தட்டி நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு 4-5 நம்ம இப்படி போட்டு வச்சுட்டு எண்ணெயில் போட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல போட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்கிறத எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே மாற்றி போடாதீங்க. கொஞ்சம் நேரம் அது எண்ணெயில் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. முதல்ல நல்லா ஹையில் வச்சுட்டு போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஊர் சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அவலை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இதை மாதிரி எடுத்துட்டு சர்க்கரை அப்புறமா வந்து தேங்காய் பூ பழம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டயட்டுன்னு மார்னிங் டிஃபனாகவே நாங்கள் அதை தான் சாப்பிட்ருக்கோம் நிறைய நாள். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் விட்டுட்டேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு. ஸோ அடுத்த பக்கம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். நல்ல ஒரு வாசனை, செம்ம வாசனையாக இருக்குது. நீங்கள் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு நம்ம செய்யணும்னு சொன்னால் அதை அரைக்கணும், உளுந்த மாவை வச்சு அரைக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுக்குது. இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியதான ஒரு விஷயம். டக்கு நமக்கு வேலை முடியணும், டேஸ்ட் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய கான்செப்டாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் மாற்றி போட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நமக்கு குடிக்கவே இல்லை, சூப்பராக இருக்குது. நம்ம வடையும் வாசனை அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு சைடில் வந்து நீங்கள் சட்னி கிட்னி எதுவுமே நமக்கு செய்ய தேவையில்லை. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக வந்து இது போடும்போது நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதையும் கூட அவிச்சு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். நமக்கு ஹெல்த்துக்கு எதுலாம் நல்லதோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிறதையும் நம்ம இப்படி போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தம்பி இதை காமி, பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாகவே வந்திருக்கு.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குடா, வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.